வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் 3D அனிமேஷனில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மொபைலில் இருக்கிற பெஸ்ட் அனிமேஷன் ஆப் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி மொபைலில் இருக்கிற அந்த பெஸ்ட் அனிமேஷன் ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 2D அனிமேஷன் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதிலே சில பேர் எனக்கு 3D அனிமேஷனை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம ஒரு சில கம்பேரிசன் பண்ணியிருப்போம். அதாவது நீங்கள் 3Dயில் ஒரு அனிமேஷன் மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கும், 2Dயில் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நீங்கள் 3Dயில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகணும். ஆனால் எனக்கு 3Dயில் வந்து ஹை குவாலிட்டியில் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக குறைஞ்ச டைமில் நீங்கள் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு 3D அனிமேஷனை வீடியோ கிரியேட் பண்ணி எங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாப் 10 3D ஆப்பை பற்றி நம்ம ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தான் இதில் ஒவ்வொரு சீரியஸாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆப்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த யூடியூப் சேனல் இது யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க எப்படி வீடியோ போடுறாங்க, நாமளும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எப்படி போடலான்றது நம்ம அடுத்தடுத்த சீரியஸில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்றதை நான் சொல்லியிருக்கோம். பட் அடுத்தடுத்த சீரிஸ் வரும்போது நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்ததில், நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு பிடிச்ச அந்த 7 3D அனிமேஷன் ஆப்பை பற்றி மட்டுமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதை தவிர வேறு எதனா ஆப் தெரிஞ்ச கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். இதில் இருக்கிற ஆப் எல்லாமே நம்ம லைன் பற்றி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா ஆப்புமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் இந்த ஆப் மேலே இருக்குது, இந்த ஆப் கீழே இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆப்புமே ஒரு சில இடத்துக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்கன்னா ஒரு ஆப் நல்லா யூஸ் ஆகும், சில பேருக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்கும். அதனால் நான் இதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, இதுதான் செகண்ட் இடத்துல இருக்குது எதுவுமே நான் சொல்லலை. பட் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துங்க, நீங்களே கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்க அந்த ஆப் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆப் எதுன்னு பார்த்தோம்னா ட்வின் கிராஃப்ட். ட்வின் கிராஃப்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். செகண்ட் ஆப் எதுன்னு பார்த்தோம்னா Toontastic 3Dன்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்புமே ஒரு பிகினருக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல இன்டர்ஃபேஸ்லாம் கிளியராக இருக்கும், நீங்கள் கேரக்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் வீடியோ மேக் பண்ணலாம். அடுத்து மூணாவதாக பார்த்தோம்னா Chroma Toon. இந்த ஆப்பை வந்து நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஹாரர் மூவிஸ் போட்டிங்கன்னா சரி, நிறையா வந்து கிட்ஸ் மூவிஸ் நிறையா இருந்துச்சுன்னா எல்லாமே இதை வச்சு தான் மேக் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு ஸ்மால் சேனல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் Chroma Toon யூஸ் பண்ணுறதும் பெஸ்ட்டு தான். நாலாவது வந்து Prisma 3Dன்னு இருக்குது. இந்த Prisma 3D கூட நீங்கள் ஈஸியாக கேரக்டர் மேக் பண்ணி வடிவமைக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா Plotagon. இந்த Plotagon பார்த்தோம்னா ஹியூமன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம கேரக்டர் வடிவமைச்சிக்கலாம், அந்த மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க, மியூசிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆறாவது பார்த்தோம்னா Jerky Motion கொடுத்துருக்காங்க. இந்த Jerky Motion எதுக்குன்னா இது வந்து US பேஸ்டாக இருக்குது, அதனால் அங்கே இருக்கிற பீப்புள் மாதிரி அதை கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏழாவது Mozaik 3D. இது ஒரு நல்ல ஆப் தான். பட் இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஆப் நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். பட் இது எதுக்கு நான் லாஸ்ட் வச்சுருக்கேன்னா இது வந்து ரொம்ப கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3Dயில் ஒரு அனிமேஷன் மேக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தேவைப்படும். அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான கிளாரிட்டியாக இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற எல்லா ஆப்புமே பெஸ்ட் ஆப் தான். பட் உங்களுடைய பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அனிமேஷன் ஆப்பும் மாறுபடும். இதில் கொடுத்துருக்கிற ஆப்பை பற்றி தனித்தனி வீடியோஸ் அடுத்தடுத்து வருது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி யூடியூப்ல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.